அடுத்த ஒரு சகோதரர் கேட்டுக்கிறாங்க, என் நண்பர் கல்யாணமாகி 3 வருடம் ஆகிறது. ஆனால் அவன் இதுவரை கணவன் மனைவி உறவில் திருப்தி அடையவில்லை என்று சொல்கிறான். இதற்கு மார்க்க விளக்கம் இருப்பின் விவரமாக தெரிவிக்கவும் அப்படின்னு நண்பர் கேட்டிருக்காரு. சோ இதுல முதல்ல ஒரு புரிஞ்சுக்கிங்க, மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லித் தராங்க அதை நம்ம வாழ்க்கையில 100 பின்பற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய வழி என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியிலே உடலுறவுல திருப்தி ஏற்பட்டுச்சா இல்லையா, அது எப்படி நடந்தீங்க, எப்படி நடந்ததுங்கிற இந்த எந்த விவரத்தையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இதுல ஆண்கள்ட்டையும் பெண்கள்ட்டையும் உள்ள பெரிய முசீபத்து என்ன அப்படின்னு சொன்னா, பெண்கள் ஒரு 5-6 பெண்கள் ஒரு இடத்துல ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னா உடனே அவங்க 4 விஷயம் பேசினா 5வது விஷயம் இதை பத்தி தான் பேசுவாங்க. உன் புருஷன் எப்படி நடந்துக்கிட்டாரு, என் புருஷன் எப்படி நடந்தாரு, என் புருஷன் அப்படி பண்ணா இப்படி பண்ணா, அதை செஞ்சான் இதை செஞ்சான், இது ஒரு பெரிய பெருமையா நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் ஒரு 4-5 நண்பர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா போதும், உடனே தன்னுடைய மனைவி தனக்கு அப்படி பண்ணா இப்படி பண்ணா, மனைவியுடைய அந்தரங்களா பத்தி கலந்து அந்த நண்பர்கள் மத்தியில பரிமாறிக்கொள்வது, இது எவ்வளவு பெரிய ஹராம், இது எவ்வளவு மோசமான விஷயம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வன்மையா கண்டிக்கிறாங்க. உங்களுடைய மனைவியோட கூட அந்தரங்க விஷயங்களே உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளாதீர்கள், மற்ற வெளியிட்ட சொல்லாதீங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி போச்சு, அந்தரங்க விஷயத்துல நமக்குள்ள ஒரு முறையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அல்லது இல்லற வாழ்க்கையில எப்படி ஈடுபடணும்னு தெரியல, இந்த மாதிரி விஷயம் தான் முறையான ஆட்களை அணுகி யார் உங்களுக்கு தீர்வு சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள்ட்ட மட்டும் கேட்கலாம், தப்பு இல்ல. உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி, நண்பருக்கு என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்டு, ஏன் இது எதனால இந்த நிலைமை, அதனால முதலில் அந்தரங்க விஷயங்களை நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வது என்ற இந்த குணத்தை விட்டொழியுங்கள். இது பெருமானாருடைய கட்டளைக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணானது. உங்களுக்கு தெரிந்த ஆளுங்கள்ட்ட போய் கேளுங்க, அல்லது நல்ல ஒரு சைக்காலஜி டாக்டர் போய் பாருங்க, அல்லது நல்ல ஒரு செக்ஷுவல் டாக்டர் போய் பாருங்க, அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அதை ஒட்டி மார்க்க விளக்க வேண்டாம், ஆளுங்கள்ட்ட கேளுங்க, இந்த மாதிரி பண்ணலாமா, நம்ம மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா. நான் இன்னைக்கு எப்படின்னு சொன்னா, எத்தனையோ இளைஞர்கள் மார்க்கம் கல்யாணம் முடிவு பண்ணிடுறாங்க, கல்யாணம் பிக்ஸ் பண்ணிடுறாங்க, அந்த இல்லற வாழ்க்கையில எப்படி நடக்கணும் எது நடக்கணும்னு சொல்லி நண்பர்கள்ட்ட தான் போய் கேட்கறாங்களே தவிர மார்க்க அறிஞர்கள்ட்ட விளக்கம் கேட்கறது இல்ல. இதை என்னோட இல்லற வாழ்க்கை எப்படி அமைச்சுக்கணும், ரசூலுல்லாஹி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இதோட என்ன துவா ஓதணும், எந்த நேரத்தில் ஓடணும், என்ன பண்ணணும், இதை பத்தி கேட்கறது இல்ல. நண்பர்கள்ட்ட விவாதிக்கிறாங்க, நண்பர்கள்ட்ட போய் கேட்கறாங்க. இதனால சில சமயங்கள்ல ரொம்ப மோசமான விளைவுகள்லாம் ஏற்பட்டு போயிடுது. அதனால நல்லா புரிஞ்சுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கை நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதனால இந்த சகோதரர் சொல்லக்கூடிய சொன்னா, அவங்களுடைய கணவன் மனைவி ஒரே திருப்தி இல்லைன்னு சொன்னா நேரடியாக உங்களோட நண்பரை, அதாவது நல்ல ஒரு கவுன்சிலர்கிட்ட கேட்க சொல்லுங்க, அல்லது நல்ல ஒரு டாக்டர் பார்க்க சொல்லுங்க, இல்ல நல்ல ஒரு மார்க் அறிஞரை நேர்ல கேட்க சொல்லுங்க, போன்லயோ அல்லது மெயிலையோ நேரடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். தயவுசெய்து நண்பன் சொன்னா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. இன்னும் சில பேர் சொன்னா அவங்களுடைய பெர்சனல் மேட்டரா இருக்கும், எங்க நம்ம பெர்சனல் சொன்னா அசிங்கமாயிடுமோ, என் நண்பன் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால அந்த வெக்கப்பட வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய பெர்சனல் மேட்டரா பெர்சனல் சொல்லி கேளுங்க, அப்பதான் உங்கள்ட்ட சில விளக்கங்களை கேட்க வேண்டியிருக்கும். இப்ப நண்பர் கேள்வி கேட்டிருக்காரு, அப்ப நான் அவர்கிட்ட திரும்ப சில கேள்வி கேட்க வேண்டியிருக்கும், எது எப்படிங்க அப்படியா இப்படி கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். இப்ப இந்த கேள்வி யார்கிட்ட கேட்க முடியும்? அதனால நல்ல கவுன்சிலரை பாருங்க, நல்ல கவுன்சிலிங் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் இதை இல்லற வாழ்க்கை கணவன் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்வது, நண்பர்களுக்கு பிரஸ்தாபித்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஹராமாகும்.